2026 எலக்ஷனுக்கு நான் யாருக்கு ஓட்டு போடணும்? என்னோட கேண்டிடேட்ட நான் வந்து எப்படி சூஸ் பண்ணணும்? என்னோட பார்ட்டிய ஃபர்ஸ்ட்டு நான் எப்படி சூஸ் பண்ணணும்? அப்படிங்கிறதுல என்னோட ஒப்பீனியன் வந்துட்டு, எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு எக்ஸ்பைரி டேட்டுன்னு சொல்லி ஒண்ணு இருக்கும்ல. அந்த மாதிரி வந்துட்டு இந்த திராவிட கட்சிகள், சோ கால்ட் அதிமுக அண்ட் திமுகக்கு எக்ஸ்பைரி டேட் வந்துருச்சு அப்படி சொல்லி நான் நம்புறேன். திராவிட கட்சிகள், திராவிட சிந்தனைகளுக்கு இல்ல. ஏன் சொல்றேன்னு சொன்னா, இவங்க வந்துட்டு அரைச்ச மாவையே தான் வந்துட்டு அரைக்கிறாங்க. ரிட்டர்ன் தவிர வந்துட்டு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட்ன்னு சொல்லுவோம் தெரியுமா? அதுக்கு வந்துட்டு இவங்க வந்துட்டு போற ஐடியாலாம் இல்ல. இல்ல அவங்களுக்கு தெரியல. அதனால அவங்க போலையா? அப்படிங்கிற மாரி வந்துட்டு எனக்கு தோணுது. ஒரு சின்ன உதாரணம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு அங்க உருவாக்கியிருக்காங்க, இங்க உருவாக்கியிருக்காங்க. இதான ப்ரோ ஒரு ஒரு கண்ட்ரியோட வந்துட்டு பேசிக்கு இதெல்லாம் தானே முக்கியம். அப்படி சொல்லி நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா கரெக்ட்டுங்க. அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். பேசிக் ஒரு கண்ட்ரியோட டெவலப்மென்ட்க்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்ட். ஆனா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்துட்டு தரமா இருக்கா? இப்போ உள்ள ஸ்டாண்டர்டுக்கு இருக்கா? அப்படிங்கிறது தான் முக்கியம். பேருக்கு வந்துட்டு ஒரு பார்க் ஓப்பன் பண்றேன்னு பார்க் ஓப்பன் பண்ணிடுறாரு. ஒரு ஸ்கூல் ஓப்பன் பண்றேன்னு ஒரு பிரைமரி ஸ்கூலோ, செகண்டரி ஒரு ஹையர் செகண்டரி ஏதாவது ஸ்கூல் ஓப்பன் பண்ணிருவாங்க. அதே மாரி ஒரு ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்றேன்னு சொல்லி ஓப்பன் பண்ணிருவாங்க. பட் அது வந்துட்டு இப்போ உள்ள தரத்துக்கு இருக்கா? அந்த நெக்ஸ்ட் லெவல் ஸ்டெப் ஆஃப் வந்துட்டு ஒரு டெக்னாலஜிஸோ ஒரு இது இம்ப்ரூவ்மெண்ட் நடந்தாலும் அது வித்ஸ்டாண்ட் பண்ணுமா அந்த ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்க மாட்டாங்க. இப்போ உள்ள ஸ்கூல்ஸ்ல வந்துட்டு எவ்வளவோ டெக்னாலஜிஸ் வந்துருச்சு. ஒரு ஸ்மார்ட் கிளாஸ்லேருந்து, ஒரு எடுகாம் கிளாஸ்லேருந்து எவ்வளவோ வந்துட்டு ஒரு இப்போலாம் வந்துட்டு நெறைய ஸ்கூல்ல வந்துட்டு புக்ஸே கிடையாது, இதே கிடையாது. எல்லாமே வந்துட்டு ஃபோன்ஸ், டேப்லெட்ஸ் அண்ட் எல்லாமே அதிலே தான் வந்துட்டு படிக்கிறாங்க. ஸோ அந்த வகையில வந்துட்டு எந்த ஸ்கூல்ஸ வந்துட்டு நீங்க தரம் உயர்த்தி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட்டு உருவாக்குனத வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு நீங்க வந்து அத உருவாக்கியிருக்கீங்க அப்படிங்கிறத யோசிங்க. இவங்கள பொறுத்தவரைக்கும் ஒரு ஸ்கூல் கட்டிக் குடுத்துட்டோம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. அதே மாரி வந்துட்டு இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் இதுவுமே வந்துட்டு பேருக்கு ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் இதெல்லாம் கட்டிக் குடுத்துட்டோம். ஏன்னா உங்கள பொறுத்தவரைக்கும் இப்ப இருக்க மக்களுக்கு வந்துட்டு ஓகே ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி குடுத்தாலே போதும். அவங்களுக்கு வந்து அது பெருசா தெரியும் அப்படிங்கிற மாரி நெனைக்கிறீங்க. பட் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஜெனரேஷன் பீப்பிளுக்கு அது வந்துட்டு போதாது. அது வந்துட்டு ஒரு தரத்துக்கு கொண்டு வரணும். ஒரு 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 ஸ்டாண்டர்ட் ஆஃப் இது வந்து அதுல இருக்கணும் அப்படிங்கிற மாரி யோசிக்கிறாங்க. இப்ப நீங்க எல்லாருக்கும் ஒரே கேள்வி தான் நான் கேட்கிறேன். இப்ப வந்துட்டு இப்ப இருக்க 2026ல வந்துட்டு நீங்க 2G ஃபோன் யூஸ் பண்ணா உங்களுக்கு கரெக்ட்டா இருக்குமா? அதே மாரி தான் இந்த இதுவுமே இருக்கு. இப்ப நான் பேருக்கு நான் ஸ்கூல்லாம் கட்டி வச்சுர்றேன். அதுக்கப்புறம் ஒரு 10, 15 வருஷம் கழிச்சு நம்ம அத டெவலப் பண்ணிக்கலாம், அது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி தான் வந்துட்டு அது இருக்கு. அது வந்து 2000 வந்துட்டு 100ல போயிட்டு நான் 5G மொபைல் யூஸ் பண்ணுவேன். இப்ப நான் 2G மொபைல் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாரி தான் வந்துட்டு இவங்களோட இது எல்லாமே இருக்கு. இது லிட்டரலா எப்படி தெரியுதுன்னா, தே டோன்ட் நோ வாட் டூ டூ நெக்ஸ்ட். அவங்களுக்கு வந்துட்டு அடுத்த என்ன லெவல் பண்றது, என்ன செய்றதுன்னு தெரியல. அவங்களுக்கு தேவ மக்களுக்கு இந்த பேசிக்கா இத குடுத்துட்டா போதும். இத பண்ணிட்டா அது போதும். இத செஞ்சா அது போதும். அப்படிங்கிற மாரி தான் அவங்க வந்துட்டு நெனைக்கிறாங்க தவிர, நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் அவங்களுக்கு வந்து தெரியலையோங்கிற மாரி எனக்கு வந்துட்டு தோணுது. இது எத்தன பேர் உண்மைன்னு சொல்லி நீங்களே வந்துட்டு கமெண்ட்லயும் சொல்லுங்க தயவுசெய்து. ஸோ நமக்கு இருக்க 2டே ஆப்ஷன் ஓகேவா? என்டிகே அண்ட் டிவிகே மாற்றம் ஒன்றே மாறாதவை. தயவுசெய்து சிந்திச்சு எல்லாரும் வாக்களிங்க.